வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கான கொஷின் தான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து டிஆர்பியோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது டிஆர்பி வந்து ஆன்லைன் பேஸ் பண்ணி நடத்தின எக்ஸாமுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மேஜருக்கு மட்டும் தமிழில் கொஷின் இருக்கும், மீதிலாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். இப்போ நாங்கள் தமிழ் மேஜர்னால எங்களுக்கு தமிழ்லே கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு இதில் பாருங்கள். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்தா மட்டும்தான் ஈஸியாக இருக்குங்க. தமிழில் கொடுத்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம், நிறைய மிஸ்டேக் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ஃபைனல் கீயும் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா டென்டேட்டிவ்ல எந்த எந்த போர்டு நடத்தாலுமே மினிமம் 5 தப்பு, மேக்ஸிமம் 6, 7 கூட வருங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். செம்மின் விரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இது வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதை தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பரவல் மின்னணு நுண்ணோக்கின்னு சொல்லிட்டு தமிழில் கொடுத்துருக்குறாங்க. இது வெறும் தமிழ்லேயே கொடுத்தா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் பார்த்துக்குங்க. சரி, அடுத்த கொஸ்டின்ங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உஷா மேத்தாங்க. நான் டிஎன்பிசி கொஷினே இதுக்கு முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தேன்னா இப்போ அதுக்கான உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து டிஆர்பியில் நடத்தப்பட்ட கொஷினுங்க. இதே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்டுப்பான் பாருங்கள். இது வந்து டிஎன்பிசி கொஷினுங்க. இதில் பார்த்துக்குங்க, இதுலேயும் அதே சேம் கொஷின் தான். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அப்படியே கேட்குறாங்க. அதுக்கோசம் தான் சொன்னேன், இதுக்கு உஷா மேத்தா தான் ஆன்சர். நம்மளுக்கு அதுதாங்க சொல்கிறேன், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இல்லை வேறு போர்டு எக்ஸாம் பண்ணதுனால கண்டிப்பாக, ஏன்னா அது குறிப்பிட்ட இதில் தாங்க அடக்கம். அது நீங்கள் அதில் படிச்சிங்கனாலும் இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் எதுக்கு சொன்னால் டிஆர்பி கொஷின் பேப்பர்லாம் படிச்சுட்டு உள்வாங்கிக்கிட்டு எந்த ஆங்கிளில் கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக எழுதி பார்த்துட்டு அப்போ நீங்கள் டிஎன்பிசி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஆங்கிளில் மட்டும் போவீங்க. நம்மளுக்கு நிறையா கொஷின் இருக்கும், படிக்க டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ப்ரீவியஸ் கொஷின் அனலைஸ் பண்ணி பார்த்தாவே அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எது மாதிரி கொஷின் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆங்கிலே நாங்கள் பார்ப்போம், படிப்போம். நம்ம கண்டிப்பாக மெமரி இதாகும். எல்லாம் படிச்சுட்ருக்க டைமு கிடையாது. அதுக்கோசரம் தான் சொல்கிறேன், ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாம் கொஷின் பேப்பர் பாருங்கள். அதே நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, டிஆர்பி கொஷினே பார்க்கலாம் வாங்க. சரி, அடுத்த கொஷின் போலாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9th புக்கில் இருக்குங்க. 9th புக்கில் பாருங்கள், சிவிக்ஸ் பாருங்கள். உங்களுக்கு 30 வயசு ஆகிருந்தால், அதாவது மக்களவையில் 2 பிரித்து, மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அந்த மாநிலங்களவையில் எல்லாமே மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் தான். அவங்களுக்கு வந்து 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. அடுத்த கொஸ்டின்ங்க. இந்திய விளையாட்டு ஆணையம் மிகவும் சிறந்த திட்டங்கள் வழங்குகிறது. இதில் தேசிய விளையாட்டு திறமையை உள்ளடக்கிய திட்டம் மற்றும் இராணுவ ஆண்கள் விளையாட்டு நிறுவன திட்டம், SAI பயிற்சி மையங்கள் மற்றும் சிறப்பு விளையாட்டு திட்டம், சிறப்பு மையம் மற்றும் SAI தேசிய விளையாட்டு அகாடமி, இது அனைத்தும். இது மாதிரி கொஷின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் ஒரு 2 கொஷின் 3 கொஷின் எல்லோரும் அட்டன் பண்ணது மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் ஒன்றும் பயணித்த நம்மளுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு இது பண்ண தேவையில்ல. இது மாதிரி கொஷின் கொடுப்பாங்க. அடுத்த பல்லவர்களின் காலத்தில் வெளிநாடுகளோடு வாணிகம் மேற்கொண்ட இங்கே வணிகர்களின் குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? இங்கே நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. வெளிநாடுகளோடு வாணிபம் செய்வாங்க. இங்கே வந்து சொந்த நாட்டில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சுதேசின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இங்கே கொஷின் வந்து வெளிநாடுகளோடு வாணிபம் செய்கிறாங்க, அவங்க வந்து நானாதேசி அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளோடு வாணிகம் மேற்கொண்ட வணிகர்களின் குழு நானாதேசி என்று அழைக்கப்பட்டது. அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இல்லாத கணவாய் எது? இப்போ தமிழ்நாடு இதை உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க. உங்களுக்கு டிஆர்பி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் தராமல் டிஎன்பிஎஸ்சினா இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட் தராங்க.
டிஆர்பியில் தமிழ்நாட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தருவாங்க. அதனால் நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன முதன்மையாக இருக்குதோ 38 டிஸ்ட்ரிக்கும் தெரிஞ்சிக்க முடியாதுங்க. ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்கு சரௌண்டிங் 2 3 டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஃபேமஸ் என்னென்ன சொல்லிட்டு பார்த்து வச்சுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இல்லாத கணவாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நதுலா கணவாய் இது மட்டும் இருக்காதுங்க. மீதி பாலக்காட் கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், அச்சன் கோயில் கணவாய் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. இது 9th ஜியாகிரபியில் இருக்குங்க. நீங்கள் பார்த்துக்குங்க. அதை நீங்கள் இது மாதிரி கொஷின் இருக்கும்போதுங்க நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைனா அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையும் பார்த்துருங்க. அந்த ரிலேட்டடாக அந்த பாடத்தில் என்னென்ன இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் மேப்பை மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அடுத்தது கொண்டைக்கடலை உற்பத்தியில் முதல்நிலை வகிக்கும் மாவட்டம். கொண்டைக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து முதல்நிலையில் இருக்குங்க. அடுத்த தமிழ்நாட்டின் வருடாந்திர மழையளவில் 48% தரும் காலநிலை பருவம். இது நீங்கள் படிச்சிருக்குன்னு அவசியமே இல்லைங்க. நம்மளுக்கு வந்து மேற்கு பக்கமாக இந்த நம்மளுக்கு இந்தியாவுக்கு அதிகமாக மழை வரணும்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று தாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லாமே தடுத்து அங்கே கேரளா பக்கமே அந்த பக்கமே திரும்புறதுனால தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவக்காற்றத்தில் அதாவது கம்மியான மழைப்பொழிவு தான் பெறும். ஆனால் வடகிழக்கு பருவக்காற்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான மழை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தாங்க வரும். இது நீங்கள் இதை யோசிச்சே போதுங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு 48% அதாவது தமிழ்நாட்டின் வருடம் 48% தரும் காலநிலை. நம்ம யோசித்து பார்த்தா தெரியும். தென்மேற்கு பருவக்காற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையினால் முழுவதும் தடுத்தாளப்பட்டு நமக்கு குறைவான மழைப்பொழிவு தான் தமிழகத்துக்கு கிடைக்கும். அதனால் மீதி கோடை காலத்துலேயும் அந்தளவுக்கு மழை வராது, குளிர்காலத்துலேயும் மழை பெய்யுது. அப்போ நீங்கள் ஈஸியான மார்க் வேணும்னா வடகிழக்கு பருவக்காற்று இந்த ஆங்கிள் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க கொஷின்னு. சரி, அடுத்த கொஷினுங்க. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை. நான் இதுக்கு ஓப்பனாகவே சொல்லிடுங்க. நான் இந்த கொஷின் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக நான் கொஞ்சம் போல்டாக யோசிச்சதுனால என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். நான் கொஷினை எதுக்கோசம் இவ்வளோ உங்களுக்கு நிறையா டைம் படிங்க ஒழுங்காக புரிஞ்சிங்கன்னா, இங்கே தமிழகத்தின் அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, தமிழகத்தின் மிக பழமையான, நம்மளுக்கு அதுதாங்க முக்கியம். நான் என்ன பண்ணிட்டேன், சரி இதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு முல்லை பெரியாரை நம்பாட்டுக்கு விட்டுட்டுவேன். 1885 பெண்ணை குயிக்குன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறதுல இது மேட்டூர் 1935 கட்டினாங்க இது மாதிரி சொல்லிட்டு நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் படிப்பு கண்ணை மறைச்சிருச்சு. சரி, ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன பண்ணேன், போயிட்டு முல்லை பெரியார் போட்டேன். ஆனால் அங்கே அவங்க கேட்டிருக்கிறது முல்லை பெரியார் ஆக்சுவலாக கேரளாவுது. அங்கே தான் நம்ம இது மாதிரி கொஷினில் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடும் கண்டிப்பாக. ஒரு சின்ன அஜாக்கிரதை தான். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஒரு கொஷின் தான் நம்ம கோல்டு அதாவது தங்க முட்டை மாதிரி ஒன்று மிஸ் பண்ணிங்களாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் லிஸ்ட்டில் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்போம். அதனால தான் அந்த தப்பை செய்யாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது. தமிழகத்தின் பழமையானன்னா இங்கே வந்து மேட்டூர் அணைங்க. இது வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கன்னு சொல்லுவாங்க. 1935 கட்டினாங்க இது இங்கே கொடுக்கப்பள்ளவற்றுள் பழமையானன்னு கேட்டால் முல்லை பெரியாருங்க. இது வந்து 1885 கட்டினாங்க. இது வந்து 1885 பெண்ணிக்குய் கட்டினார். இதுதாங்க நம்ம அஜாக்கிரதையாக அது மாதிரி கொஷின் ஆன்சர் பண்ணவே கூடாது. டைம் இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி படித்து பார்த்துட்டு பண்ணலாம். அதுக்கு அடுத்த கடைசி கொஷின், தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட 3வது மாவட்டம். இது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா திடீர்னு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். இது ஏன்னா ஃபஸ்ட் இடம் 2வது இடம் இப்போ கீழே கொடுத்து இதில் எதுன்னு சொல்லிட்டு நம்ம திடீர்னு தமிழ்நாடு மேப் மைண்டுக்கு வரும். இது ஸ்டேட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம், பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும், இங்கே காடு இருக்கிற சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணலாம். இங்கே திடீர்னு 3வது மாவட்டம்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல தருமபுரி, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா பரவாயில்லைங்க. அவன் 3வது எடுத்தோன்னே 3வது போயிட்டா நம்ம ஃபஸ்ட்டு 2 எதுன்னு தெரிஞ்சால் தானே பண்ணுவோம். அதனால் இது மாதிரி கொஸ்டின்லாம் படித்து வச்சுக்கிட்டு அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு டிஆர்பி ஆங்கிள் வேறு, டிஎன்பிசி ஆங்கிள் வேறு. நீங்கள் டிஆர்பியில் நிறையா கொஷின் மினிமம் ஒரு 10 கொஷின், ஏன்னா டிஆர்பியில் அதிக கொஷின் நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேர் கிடைக்காதுங்க. தமிழகத்துக்கு முதன்மை தர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட, இது வந்து பரப்பளவுங்க, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்கல, காடுகளை கொண்ட பரப்பளவில் தான் கேட்குறாங்க. அதுவும் 3வது மாவட்டமாக கேட்குறாங்க.
ஈரோடு. இது எனக்கும் தெரியாதுங்க. நானும் ஆன்சர் பார்த்தனால தான் தெரிஞ்சுது. டிஆர்பியில் கம்மி கொஸ்டின் இருக்குங்க நம்மளுக்கு. அதனால தான் நீங்கள் அது படிச்சுட்டு நீங்கள் அந்த வாங்கிட்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பாருங்கள், இல்லை அதர் போர்டு எக்ஸாம்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிகேக்கு நீங்கள் தனியாக எப்பயுமே படிக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு பார்ட் டைமில் போர் அடிக்குதோ எதோ டைம் கம்மியாக கிடைக்குதோ அப்போலாம் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டிஆர்பி கொஸ்டின் ஒரு 4-5 பார்ப்போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஜிகே ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு 10 வீடியோ பக்கமாக போகலான்னு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.